இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாமாவோட நேம் பேட்ச். ஆதிரே, என்னங்க இங்க பாரு. ஆதிரே, இத பாத்தியா? எங்க அப்பாவோட நேம் பேட்ஜ். மாமாவுக்கு இங்கதான் ஏதோ ஆயிருக்கா ஆதிரே. எங்க அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காதுங்க. இன்னும் நல்லா தேடி பார்க்கலாம் ஆதிரே. வா. சரி வாங்க. மாமா, அப்பா, மாமா. அப்பா. என்னாச்சா ஆதிரே? அப்பா எங்கேயுமே இல்லையேங்க. சரி வா, மேல போய் தேடி பார்க்கலாம். மா மாடு மாமா. அப்பா, மாடு மாடு மாமா. மாடு மாமா. அப்பா, மாமா. அப்பா. மாடு மாமா எங்க இருக்கீங்க? குரல் கேக்குதுங்க. அப்பா, மாடு மாமா. எங்க இங்கதான் எங்கயோ கேக்குதுங்க. அப்பா, மா எங்க இங்க இங்கதாங்க கேக்குது. மாமா. மாடு மாமா. மா மாமா என்னாச்சு மாமா? எந்திரிங்க. பாத்து. எந்திரிங்கப்பா. அப்பா, எந்திரிங்க. யாருப்பா உங்களை இப்படி பண்ணாங்க? ஒண்ணுல. பூபதி என்னாச்சு மாமா? ஆளுங்களப்பா? மாமா, யாருப்பா? நீ பேசாம இரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. அப்பா, உங்களை யார் இப்படி பண்ணாங்க? அந்த பூபதி தானப்பா? ஆமாடி. இல்லம்மா, பூபதி இல்ல. இந்த ஏரியாவில் இருந்த ரவுடி பசங்க இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தானுங்கம்மா. நான் அவங்களுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னம்மா, அவங்க என் பேச்ச கேட்கவே இல்லைம்மா. ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனால போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பிடிச்சி கொடுத்துட்டோம்மா. அவனுங்க எப்படி விடியறதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கன்னு தெரியலம்மா. அவங்கள போலீஸ்ல பிடிச்சி கொடுத்த கோபத்துல என்ன நல்லா அடிச்சு உதச்சி இங்க ஒண்ணு போட்டு போயிட்டானுங்க. சத்யாவோட தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்காக அவளோட அண்ணன் தான் இப்படி ஏதாவது பண்ணிருப்பான்னு நானும் ஆதரியும் நினைச்சோம். நீங்க என்னன்னா புதுசா வேற என்னமோ சொல்றீங்க. நீங்க சொல்றது உண்மைதானா மாமா? எங்க கிட்ட எதையும் மறைக்கலையே. அப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா. இல்லடா அம்மா, இல்ல மாப்பிள்ள, இந்த லோக்கல் ரவுடி பசங்க தான் என்ன இப்படி பண்ணிட்டானுங்க. சரி மாமா. ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறம் அந்த ரவுடி பசங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப போலாம் வாங்க. வாங்க. பாத்துப்பா. எங்க பாத்து. போடிங்க. மெதுவா. பாத்து. ஏய், ஆதிரை அவங்க அப்பங்காரனை கூட்டிட்டு வர்றா. பூபதி என்ன சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவ அப்பங்காரனை போட்டு தள்ளுற மாதிரி டிராமா பண்ணி அவ கதையை முடிச்சு விட்டுருண்டா. புரியுதா? சரிடா. எங்க அப்பா உட்கார மடி, வைங்க. நான் மாமா உட்காந்துக்கிறேம்மா. உட்காருங்க மாமா, உட்காருங்க. அண்ணே, சிவபிரகாஷ் என்னண்ணே ஆச்சு? ஏமா இவர் பில்டிங்குள்ள தான் இருந்தாராமா? எங்கம்மா இருந்தாரு? எங்க இந்த ஏரியா ரவுடி பசங்க அப்பாவை அடிச்சு போட்டு தார்பாயில கொண்டு வந்து மறைச்சு வச்சுட்டாங்க. மாமா வாங்க மாமா போலாம். இல்லங்க, அப்பா என் கூட வண்டியில வரட்டும். அப்பா நீங்க வாங்கப்பா, நம்ம போலாம். வாங்க மாமா. தண்ணி வேணும்டா. இருங்க ஏங்க மாமா, கொஞ்சம் நான் தண்ணி எடுத்துட்டு கொண்டு அதோ வாங்க, இருக்கு தம்பி. ப்ளீஸ். இந்தாங்க மாமா, குடிங்க. போதும் மாப்பிள்ள. அப்பா மாமா இருங்க. வாங்கப்பா. செருப்பு போடுங்க. சரி நாங்க. போட்டு. ஐயோ மாப்பிள்ள, நீங்க போய் என் செருப்புல எடுத்துட்டு போடுறீங்க. ஏன் மாமா, ஜெகன் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டானா? அவன மாதிரி தானே மாமா நானும். போடுங்க மாமா, போலாம். போட்டுக்கோங்கப்பா. எந்திரிங்க. பாத்து. பாத்துனே. மெதுவா. வரோண்ணே. பாத்து கூட்டு போங்க. ஏய், வாடா.
ஏய் ஏய் செக்யூரிட்டி கிழவா, இந்த ஏரியா எங்க ஏரியா. நாங்க குடிப்போம், கூத்தடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்களையே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறியா? டேய் மாமா, விடிய காத்தால வந்து இவனை நம்ம அந்த அடி அடிச்சோம், இவன் செத்து புறமா போயிருப்பான்னு பார்த்தா உசுரோட எழுந்து நிக்கிறான். இப்ப உசுர் பொழைச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம கையால தானே சாவ போறான். டேய் மாமா பாத்து பாத்து மாமா. பூபதி அண்ணன். மாமா இது சத்யாவோட அண்ணன் பூபதியோட வேலைதானா? என்னாச்சு ஆதர? அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க.